இப்ப கூட உள்ள வரும்போது வாசல்ல உமா மகேஸ்வரி மேடம் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு தான் வந்த மேடம். அவங்க உங்க சொந்தக்காரங்கன்னு கூட நான் யோசிக்கல மேடம். எனக்கு தேவை இந்த கேஸ்ல உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். மோகனா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உமா மகேஸ்வரி கிட்ட விசாரிச்சது பெரிய தப்பு. எல்லாம் உங்களுக்காக தான் மேடம். என்னை பத்தி கவலைப்படுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நான் இருக்கேன். உங்களுக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கும், அத பாருங்க. ஓகே மேடம், உங்களுக்கு மனசு மாறுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க மேடம். அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நம்புறேன். வரேன் மேடம். மோகனா, வெளியவே ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஒண்ணும் இல்ல மேடம், எதையோ மறந்து விட்டுட்டு போற மாதிரி இருந்துச்சு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா தேடி பார்த்து எடுத்துட்டு போங்க. எதையும் விடல மேடம். வரேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? ஷீலா, நான் நல்லா இருக்கேன். அதெல்லாம் விடு, நான் சொல்றத கேளு. இப்பதான் மோகனா வந்துட்டு போனாங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்க வந்திருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஆனா என்ன அடிச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். நான் என்ன சொல்றேனோ அதை செய். ஓகே மேடம். ஹலோ மேடம், இப்படி பண்ணிட்டீங்களா மேடம்? இந்தியாவிலே சிறந்த போலீஸ் ஆபீசரை இப்படி குத்துயிரும் கொலையுருமா படுக்க வச்சிட்டீங்களா மேடம்? ஒள்ளராத ஜாக்சன். மேடம், யா வாயை அடக்கலாம், ஊர் வாயை மூட முடியுமா? பத்ரா மேடம் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்குறாங்கன்னதும் எல்லாரோட டவுட்டும் உங்க மேலதான் இருந்திருக்கும். நான் அவ்வளோ சீப்பா இறங்க மாட்டேன் ஜாக்சன். ஆமா மேடம், உங்க குடும்பத்தை எல்லாருக்குமே நேரடியா பரலோகத்துக்கு அனுப்புறதுதான் பழக்கம். இப்படி கையெடுக்கிறது, மண்டையை உடைக்கிறது, இதெல்லாம் எங்களை மாதிரி சாதாரண ரவுடிங்க பண்ற வேலை மேடம். ஆனா மேடம், எங்க அளவுக்கு நீங்க இறங்கிட்டீங்களே. இங்க பாரு, நான் உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறதுக்கு அர்த்தம் நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், நான் கேட்டுட்டு இருப்பேன்னு இல்ல. நீ இப்படி அடிக்கடி போன் பண்றது உனக்கு நல்லதில்ல, அவ்வளவுதான் சொல்வேன். இனி தேவையில்லாம எனக்கு போன் பண்ணாது. போனவே. விக்ரம், நான் உங்களுக்கு கொடுத்த போன் நம்பருக்கு 10 செகண்டுக்கு முன்னாடி ஒரு கால் வந்திருக்கு.
அந்த ஃபோன் கால் எந்த டவர்ல இருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். ஓகே ஓகே, நான் வெயிட் பண்றேன். Yeah. இப்ப பரவாயில்லையா மேடம்? ஓகே. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. சரி வாங்க சுமதி. வணக்கங்க. வாங்க சமந்தி. பத்ரா, எப்படிம்மா இருக்கே? ம், நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம். இப்பதாம்மா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. வலி ஏதாவது இருக்காம்மா? ம்ஹும். உனக்கு ஒன்றும் ஆகாதும்மா. நல்ல வேளை, வந்த கஷ்டம் இதோட போயிடுச்சு. என் கண்ணு முன்னாடியே எங்க பொண்ணை அடிச்சிட்டாங்க சம்பந்தி. அதத்தான் என்னால இப்ப வரைக்கும் தாங்கிக்க முடியல. அன்னைக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. அவகிட்டயும் சொன்னேன். உங்க வேதனை எனக்கு புரியுது சம்பந்தி. வீட்டுக்கு வரேன்னு கிளம்பும் போதே அவளுக்கு சகுன தடையா இருந்துச்சு. எனக்கு அவளை அனுப்புறதுக்கு இஷ்டமே இல்லை. ஆனா பாவம் அம்மா அப்பாவை பார்க்க ஆசையா போற பொண்ணை தடுக்க வேண்டாமேன்னு தான் அனுப்பி வச்சேன். அப்ப கூட பத்ராவை அனுப்பி வச்சுட்டு எனக்கு மனசே சரியில்லாம இருந்துச்சு. அதான் கார்த்திகை கூட இருந்து கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சேன். பெரியவங்க உங்க மனசுல ஏதோ தப்புன்னு தோணி இருக்கு பாத்தீங்களா? ஆனாலும் இவ்வளவு நடந்து போச்சு. இதான் நேரம்ங்கிறது. விடுங்க. இப்ப நடந்து முடிஞ்சதை பத்தி நாம பேச வேண்டாம். இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோமே. மா, யாருன்னே தெரியலமா. பத்ரா கீழே விழுந்ததும் அவளை காப்பாற்றணும் தான் நான் நினைச்சேன். ச்சே, அந்த ரவுடிங்களை பிடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லைமா. அது நல்லதுதான் கார்த்தி. நமக்கு பத்ரா தான் முக்கியம். அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம பத்ரா சரியாகி அப்புறமா எல்லாத்தையும் கவனிச்சுப்பா. என்ன பத்ரா, நான் சொல்றது சரிதானே? ம். அது சம்மந்தி, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீங்க நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலன்னு கார்த்தி சொன்னாப்ல. உங்களுக்கு எதுக்கு சம்மந்தி வீண் சிரமம்? நல்லா இருக்கேன் நீங்க சொல்றது. இதுல என்ன இருக்கு சிரமம்? நீங்க சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. உங்க உடம்பையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் இல்லையா? அம்மா இவ்வளவு சொல்றாங்களே அத்தை. அவங்களும் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. பத்ராவை பார்த்துட்டு அவ நல்லா இருக்கான்னு அவ வாயால சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. எப்படி சம்மந்தி சாப்பிடறதுக்கு மனசு வரும்? பத்ராவுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அத்தை, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிங்க போலீஸ் மேடம், போனதும் முதல் வேலையை சாப்பிட்றேன். போதுமா? ம். அப்புறம் சம்மந்திம்மா, உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நேத்து முழுக்க நீங்க தூங்காம இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. கார்த்திக் இருந்து பத்ராவை பார்த்துப்பான். ஐயோ வேணாங்க சம்பந்தி. மாப்பிளையும் நேத்தி முழுக்க தூங்கவே இல்லை. அவருக்கும் ரெஸ்ட் தேவை இல்லையா? நாங்க இருக்கிறோம். மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை மாமா, நான் இருக்கேன். நீங்க போய் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வாங்க. மாப்பிள்ள, அது வந்து என்னங்க, மாப்பிள்ளை பத்ரா கூட இருக்கேன்னு சொல்றாருல்ல, நம்ம போயிட்டு காலையில வரலாம். நீங்க வேற பகல்ல சேர்ல உட்காந்து உட்காந்து தூங்கி தூங்கி விடறீங்க. நீங்க வேற கீழே விழுந்து வச்சீங்கன்னா நான் யாரேன்னு கவனிப்பேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்க பத்ராவை பாத்துக்கோங்க. நாங்க காலையில வரோம். ஏதாவது அவசரம்னா நீங்க எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க அத்தை. வரோம். வாங்க சம்மந்தி. வரோம்மா, ம். பாத்துக்க. வாங்க.
சிஸ்டர் பிபிலாம் நார்மல் தானே? பல்ஸ் பிபிலாம் நார்மலாக தான் இருக்கு. இன்னைக்கும் நீங்க தான் ஸ்டே பண்ண போறீங்களா சார்? ஆமா, அவர் தான் ஸ்டே பண்றாரு. ஓகே சார், நான் ஸ்டாஃப் ரூம்ல தான் இருப்பேன். ஏதாவதுன்னா என்னை கூப்பிடுங்க. ஏதாவது வேணுமா பத்ரா? இப்ப எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை கார்த்தி. அத்தை உங்களை என் கூட இங்க தங்கறதுக்கு சொல்லும்போது நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் தான் எங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நான் இங்க தங்குறேன்னு சொன்னேன். அதனாலதான் எங்க அம்மா உங்க அப்பா அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. உங்க வீட்ல என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் உங்க அம்மா மட்டும்தான் கார்த்தி. ஏன் நான் புரிஞ்சுக்கலையா? சரி சரி பரவாயில்ல. ஆனா உன்னை புரிஞ்சுக்கிட்ட இன்னொருத்தரும் நம்ம வீட்ல இருக்காங்க. ஆனா உனக்கு அவங்க பேரை சொன்னாலே பிடிக்காது. ஆனாலும் சொல்றேன், எங்க அக்காவும் உன்னை எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? உனக்கு அடிபட்டது தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு கூட உன்னை பார்க்கறதுக்கு இங்க வந்திருந்தாங்க பாத்தியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க பத்ரா. இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. கார்த்தி, நீங்க அப்பாவையா உங்க அக்கா மேல உள்ள அன்பால இப்படி பேசுறீங்களான்னு தெரியல. உங்க அக்கா இன்னைக்கு என்ன பேசுனாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு அர்த்தம் உங்களுக்காக, இன்னொரு அர்த்தம் எனக்காக. வந்தாங்க, என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி விடுங்க, அதை பத்தி பேசினா நமக்குள்ள சண்டை தான் வரும். நாம வேற ஏதாவது பேசலாம். ஆமா பத்ரா, நாம இதை பத்தி பேச வேண்டாம். சாரி, நான் உன்னை டென்ஷன் பண்ணிட்டேன். கார்த்தி, எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? என்ன யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்கள பார்த்தா நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்? எதுக்கு? அவங்களால தானே இன்னைக்கு நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, என்ன கவனிச்சுக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஊர்ல எத்தனையோ பேர் போலீஸா இருக்காங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் பத்ரா இப்படி எல்லாம் நடக்குது. வேற வழி இல்ல கார்த்தி. என்ன நீங்க தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். என்னாச்சு பத்ரா? ஏதாவது வேணுமா? தண்ணி வேணும். நான் தான் இருக்கல்ல, நான் எடுத்துறேன். அச்சோ பத்ரா, ஒரு நிமிஷம், நான் சிஸ்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். சிஸ்டர் சிஸ்டர், பத்ராவுக்கு எமர்ஜென்சி, கொஞ்சம் வரீங்களா? என்னாச்சு மேடம்? ஒன்னும் இல்ல, லேசா பொறையரிச்சு. சார், இதுக்கு தான் என்ன சாப்பிட கூட விடாம கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல மேடம், இப்பதான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு சாப்பாடுல கைய வச்சேன். சாப்பிட கூட விடல, வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. இவர் பதர்னத்தை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். சாரிங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. பத்ரா, உனக்கு ஒன்றும் ஆகல? ஏன் கார்த்தி இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏய்,
உன்னை பாத்துக்கிறேன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தானே பொறுப்பு. இன்னைக்கு மட்டும்தானா? இல்ல இல்ல, எப்பவுமே தான். சரி, ரொம்ப நேரம் முழிச்சிருக்க கூடாது. மெடிசன்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுருக்க, தூங்கு. கார்த்தி, எனக்கு தூக்கம் வரல. நான் வேணா நீ தூங்குற வரைக்கும் ஏதாவது பேசிட்டே இருக்கேன். நீ படு, படுத்துக்கோ. ஐயோ வேண்டாம் கார்த்தி. வா. ஏங்க பாத்தீங்களா நம்ம பொண்ண மாப்பிள்ளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு? கொஞ்சம் மெதுவா பேச. இந்த ஹாஸ்பிட்டலுக்கே தெரியணுமா? நானும் தானே பார்த்தேன். இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பொண்ணு விஷயத்துல சரியா நடந்திருக்கு. பாத்தீங்களா, மாப்பிள்ளையும் பத்ராவும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக பத்ராவுக்கு அடிபட்டதை எப்படி சுஜாதா ஏத்துக்க முடியும்? பத்ராவுக்கு இந்த மாதிரி அடிபடாம இதெல்லாம் நடந்திருந்தா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏங்க, இப்போது நல்லது நடந்ததுன்னு சந்தோஷப்படுங்க. வந்துட்டீங்களா? டாக்டர் காலையில விசிட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. அதுக்குள்ள லேப்ல ரிப்போர்ட் வாங்கி வச்சிருங்க. சரி. மேடம் தூங்குறாங்க போல இருக்கு. ஆமாம்மா, அசந்து தூங்குறாங்க. அதான் தொந்தரவு பண்ண வேண்டான்னு நானும் இவரு இங்க உட்காந்துருக்கோம். ஆமா, நைட்டு ஃபுல்லா தூங்காம உங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிட்டே இருந்தாங்க. உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கொஞ்சம் இருமுனதும் ஒரே அட்டகாசம் பண்ணிட்டாரு. நல்ல மாப்பிள்ளை. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா சுஜாதா, பத்ராவுக்கு இது புது ஜென்மமா இருக்கணும். இனிமேலாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். மாமா, எப்ப வந்தீங்க? உள்ள வந்திருக்கலாம்ல. இப்பதான் வந்தோம் மாப்பிள்ள. சும்மா இங்க உட்கார்ந்துருக்கோம். பத்ரா தூங்குறா. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவ எழுந்ததும் சொல்லிருங்க. சரிங்க மாப்பிள்ள. வரங்க. போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, இப்படியே இருந்திருக்கா மாப்பிள்ள. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சந்தோஷமா இருக்கோம். நான் சீக்கிரம் வந்துடுறேன் மாமா. பத்ரா, ஸ்டேட்மெண்ட் வாங்க வந்திருந்தாங்களே, நீ என்னமா சொன்ன? கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லிட்டியாமா? இல்லப்பா. ஏம்மா, நடு ரோட்ல உன்னை இப்படி போட்டு அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. ஒரு நாள் முழுக்க நீ பொழைப்பிய மாட்டியான்னு தெரியாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா?
உன்னை இப்படி பண்ணவங்க மேல ஏன்பா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிற? இன்னும் அதை பத்தி யோசிக்கலப்பா. ஒரு போலீஸ் அடிச்சிட்டாங்கங்கறத விடு, ஒரு பொண்ண இப்படி பப்ளிக்ல நடத்த முடியுங்கிறது எவ்வளவு பெரிய அராஜகம் தெரியுமாமா? இதுக்கு நீ ஏதாவது செஞ்சாகணுமா?